ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லாயிருக்கோம். ஒரு வாரமா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லயே டிஃபன் ரெடி பண்ணி கடைங்களுக்கு போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்க பாத்திரங்கள வச்சியும், அப்புறம் வந்து பக்கத்து வீடு அங்க இங்கன்னு கடன் வாங்கி, அந்த இட்லி பாத்திரத்த வச்சுயும் தான் நம்ம வந்து இதுவரைக்கும் டிஃபன் ரெடி பண்ணி குடுத்துட்ருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, முக்கியமா நம்ம கிட்ட வந்து ஹாட் பாக்ஸே இல்ல. ஹாட் பாக்ஸ் இல்லாதது பெரிய ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால என்ன பண்ணேன்னா, ஹாட் பாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், அ போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போனோம். அங்க போய் விளாக் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா மறந்துட்டேன். ஃபோன எடுத்து வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். என்ன நான்லாம் விளாக் எடுக்கிறேன். ஒரு விளாக் எனக்கு ஒழுங்கா எடுக்க தெரியுதா? அப்புறம் பார்த்தா வீட்டுக்கே வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் தான் எடுக்க முடிஞ்சுது. அங்க போயிட்டு மறந்தே போயிட்டேன். சரி வாங்க எதையாவது பார்ப்போம். இந்த நான் சொன்னேன்லையா இந்த ஹாட் பாக்ஸ் தான். அது வந்து ஒரு 100 இட்லி வைக்கலாம். அதுல வந்து விலை போட்டிருந்தது ரூ. 5,200 போட்டிருந்துச்சு. ஏவிஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அவாஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி தான் போட்டிருந்துச்சு. ம். அ அதுக்கப்புறம் இட்லி பானை. இட்லி பானையும் நம்ம வந்து அங்கங்க கடன் வாங்கி தான் போட்டுருந்தோமா, சரி நெறைய 2, 2 பாத்திரமா வச்சு செய்ய வேண்டியதா இருந்துச்சதுனால, சரி ஒரே இதுல வந்து 57 குழி இருக்கும் இதுல. அப்படியே வச்சு பார்த்து எடுத்துட்டு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு. இது 2ம் ஹாட் பாக்ஸு, இட்லி பானை 2மே சேர்த்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 8,000 மேல தான் வந்துச்சு. நம்ம டிஸ்கவுண்ட் அது இதுன்னு பண்ணி, பேரம் கீரம் பேசி அப்படியே ரூ. 7,000க்கு கொண்டு வந்து ரூ. 7,000 வாங்கியாச்சு. நான் வந்து ஹாட் பாக்ஸ் கண்டிப்பா இவ்ளோ அமௌண்ட் இருக்கும்னு நெனைக்கவே இல்ல. சரி அப்புறம் பார்த்தா இட்லி பானை எல்லாமே வந்து நம்ம வந்து கடத்தெருக்கு போய் நம்ம வாங்கக்குள்ள தான் அதோட ரேட்டெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு பிசினஸ்க்கு முதலா நம்ம சம்பாதிச்ச நம்ம அந்த காசுலேருந்து போய் நம்ம வாங்கக்குள்ள வந்து அ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது ஒரு தனி ஃபீலா இருக்கு. இப்ப வரைக்குமே அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி பாத்திரத்துக்கு அப்புறம் தோசைக்கல்லு 1 வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த தோசைக்கல் பார்த்தீங்கன்னா, ஒரு தாத்தா கிட்ட தான் வாங்குனோம். அவர் பேசுறது எங்களுக்கு புரியல. நாங்க பேசுறது அவருக்கு புரியல. ஆனா பழமையான கடை அது. அப்புறம் தான் இந்த தோசைக்கல் வந்து ரூ. 500 ஆ ரூ. 500க்கு வாங்கிட்டு வந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து சில மளிகை ஜாமான்லாம் வாங்கி வைக்கிறோம்ல, அதுக்கெல்லாம் கொஞ்சம் டப்பா கிப்பா பத்தல. அதனால வந்து 2 வாளி அப்படி வாங்கிக்கிட்டேன். அப்புறம் என்னோட மகனுக்கு ஒரு சின்ன பாக்ஸு. ஸ்நாக்ஸுக்கு இல்ல சட்னி கிட்னி வச்சு குடுத்து விடலாம். இப்ப இருக்கிற பாக்ஸ்லாம் ஊத்துது அப்படியே. அதனால வாங்கிட்டு வந்தேன். அதோட ரேட்டு வந்து ரூ. 200 போட்டிருந்துச்சு. ஆனா அப்படியே நான் குடுக்கல. நான் கம்மி பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்டி குடுத்துருந்தாங்க. அதாவது கிஃப்ட்டா. வேற ஏதாவது பேசி கூட நம்ம வாங்கியிருந்துருக்கலாம். ஆனா, அவங்களா வந்து 2 டம்ளர் குடுத்தாங்க. நான் பார்த்துட்டு எனக்கு டம்ளர்லாம் வீட்ல நெறையா இருக்கு. நீங்க வந்து அந்த கரண்டி தொங்குதுல்ல, அந்த கரண்டி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அத வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலா நானே கரண்டி வாங்கணும்னு நெனச்சிருந்தேன். கொஞ்சம் குழியா இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனா அந்த கரண்டி வந்து கொஞ்சம் தட்டையா இருக்கிற மாரி இருக்கு. பரவால்ல வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் வாங்கிட்டு அப்படியே சில காய்கறி, மளிகை ஜாமான் அந்த மாரி வாங்கிக்கிட்டு அப்படியே வந்தாச்சு. இதுவும் ஸ்நாக்ஸ் டப்பா தான். நம்ம தான் ரூ. 10 கடைக்குள்ள போனாலே இந்த முட்டை தட்டு அந்த இதுன்னு பார்க்கவே அழகழகா இருக்கும். வாங்காம வருவோமா? இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட விருப்பத்துக்கு வாங்கினது. ம் நான் எடுக்கிறது அவர் வேணான்னு சொல்ல, அவர் எடுக்கிறத நான் வேணான்னு சொல்ல, இப்படியே பல ஜாமான்கள குறைச்சி தேவையானது மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கேயே வந்து கொஞ்சம் காய்கறிலாம் கொஞ்சம் கம்மி ரேட்ல இருக்குங்கிறதுனால, அங்கேயே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த கரண்டி தான் அந்த இட்லி பானைக்கும், ஹாட் பாக்ஸுக்கும் குடுத்த கிஃப்ட்டு. கொஞ்சம் நல்ல கிஃப்ட்டாவே வாங்கியிருந்திருக்கலாம். சரி பரவால்ல. இதுவும் நல்லா அழுத்தமா, நல்லா கனமா அப்படி இருந்துச்சு. நானும் இந்த வீடியோவ வந்து போடணும்னு பார்த்தா, எல்லா வீடியோவும் எடுத்து கனெக்ட் பண்ணி பார்க்கக்குள்ள ஒரு 5 நிமிஷம் அந்த மாரி தான் வந்துச்சு. அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா, அடுத்த நாள் பொங்கல் செஞ்ச வீடியோவும், அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் விளாகும் இதில அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை காலையில புதன்கிழமை தான் போயிட்டு எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்தோம். வியாழக்கிழமை காலையில வந்து
பொங்கல் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நான் வீட்டில் குக்கரில் பொங்கல் செய்வேன். அது நம்மளுக்கு அது ஈஸி. ஆனால் இந்த மாதிரி நான் ஒரு 3 கிலோ அளவுக்கு நான் பொங்கல் செஞ்சதுங்கிறது இதான் ஃபஸ்ட் டைம். ரொம்பவே ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் பயந்து பயந்து தான் செஞ்சேன் ஃபஸ்ட்டு. ஆனால் நல்லா வந்துருந்துச்சு பொங்கல். சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. கொஞ்சம் உப்பு கம்மி. நான் அப்போவே உப்பு போடலான்னு, இல்லை உப்பு கரிச்சிரும், சாம்பார்லேயும் இதையும் சாப்பிடக்குள்ள உப்பு கரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு அதனால் இதாகிடுச்சு. மற்றபடி பொங்கல் வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆஹா! நம்ம பெரிய சமையற்காரி ஆயிட்டோப்பா! அப்படின்ற மாரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில வெள்ளிக்கிழமை சட்னி உளுந்து வடைக்கு கிரைண்டர்ல போட்டிருந்தோம். ஷார்ட்ல கூட போட்டிருந்திருப்பேன். கரண்ட் போயிட்டு, என்னடா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆட்டுக்கல்ல எடுத்து வச்சு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு அந்த சட்னியவும் இதிலயே போட்டு எங்க அம்மா அரைச்சு குடுத்தாங்க. அப்புறம் தேங்காய் சட்னி அரைக்கலைங்க. இதுக்கே கை வலி வந்துருச்சு. நம்ம ரெகுலரா பண்ணியிருந்தோம்னா கூட பரவால்ல. என்னைக்கா ஒரு நாள் இந்த கொடக்கல்ல எடுத்து நம்ம செய்யறதுனால செய்ய முடியல. அவ்வளோதாங்க, இந்த விளாக் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்தவங்களுக்கு நன்றி.